ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان من الشيطان الرجيم: إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العلي. وقال نبينا صلى الله عليه وسلم: صلوا كما رأيتموني أصلي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கடமைகளில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்ற தொழுகையை எவ்வாறு நாம் நிறைவேற்றுவது என்ற பயிற்சியினை பெறுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள்: அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமுல் கியாமத்தி அஸ்ஸலா. ஒரு அடியான் மறுமை நாளையில் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் திர்மிதி என்ற நூலில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில், காரியங்களில் முதலாக தொழுகையைத்தான் விசாரிக்கப்படும் என்றால் இந்த தொழுகையின் அவசியத்தை, அதன் முக்கியத்துவத்தை நாம் நன்றாக உணர முடியும். இந்த தொழுகையை ஆர்வத்தோடும் அக்கறையோடும் நிறைவேற்றக்கூடிய நம்முடைய சமுதாயத்தவர்கள் அந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த முறைப்படி தொழுதால் மட்டுமே அது தொழுகையாக முடியும் என்பதை ஏனோ உணர்ந்ததாக தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எவ்வாறு தொழுகிறேனோ அதே போல் நீங்களும் தொழுங்கள். என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அதே போன்றே நீங்களும் தொழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இது ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவது போல தொழ வேண்டுமே தவிர, தொழுகையில் பல அறிஞர்கள், பெரியார்கள் சொன்னார்கள் என்பதற்காக எந்த முறையையும் நாம உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் அது தொழுகையாக ஆக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், நாம் தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை என்னென்ன காரியங்களை தொழுகையில் செய்கிறோமோ அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள், அங்கீகரித்தார்கள் என்று சான்றுகள் இருக்க வேண்டும். அந்த சான்றுகளோடு விளங்கி தொழும் பொழுதுதான் அது சரியான, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையாக அமைய முடியும். அதற்காகத்தான் இந்த தொழுகை பயிற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களிலே சென்று பார்த்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வழிகாட்டியாக ஒப்புக்கொண்டிருக்கிற சமுதாயத்தவர்கள் ஒரு பள்ளிவாசலில் 5-6 விதமான முறையில் தொழக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அந்த ஒரே முறையாக தொழுதால் அது உண்மையிலேயே பார்ப்பதற்கும் பிறரால் அதை கவனிக்கப்படுவதற்கும் பொருத்தமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த சமுதாயம் தொழுகையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை புறக்கணித்துவிட்டு
அவரவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இஷ்டம் போல் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதன் காரணமாகத்தான் இந்த தொழுகை பயிற்சியை நாம் துவங்குகிறோம். தொழுகை பயிற்சியை துவங்குவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று தொழுகைக்காக மிக குறைந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையினுடைய எல்லா அம்சங்களையும் சொல்வதாக இருந்தால் குறைந்தது ஒரு 3 நாட்களாவது தொடர்ந்து நடத்தும் பொழுதுதான் தொழுகையை பற்றிய எல்லா அம்சங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குறைந்த நேரத்தில் எந்த அளவு தெரிந்து கொள்ள முடியும் என்றால், தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை என்னென்ன செய்ய வேண்டும். ஒரு 5 கால தொழுகையில் ஒருவன் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே இந்த குறுகிய நேரத்திற்குள் சொல்ல முடியும். இது போக 5 கால தொழுகை நீங்களாக உள்ள வித்திரு தொழுகை இருக்கிறது, பெருநாள் தொழுகை இருக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது, இன்னும் ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறது, சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது தொழக்கூடிய விசேஷமான தொழுகை இருக்கிறது. இது போன்ற தொழுகைகளுடைய முறைகளை எல்லாம் இந்த குறைந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அவற்றுக்கெல்லாம் கொஞ்சம் முறையில் வித்தியாசம் இருக்கிறது. நாம் இப்போது சொல்லக்கூடிய இந்த முறை 5 கால தொழுகைகள் எப்படி நடத்த வேண்டும் என்பது மாத்திரமே. இந்த தொழுகைக்கு முன்னால் நாம் உது செய்கிறோம். இந்த உது செய்வது கூட நபி வழிக்கு மாற்றமான முறையில் பலரும் செய்கிறார்கள். அதை பற்றி சொல்வதாக இருந்தால் அதற்கு மாத்திரமே ஒரு பயிற்சி முகாம் நடத்த வேண்டும். ஆக இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருப்பது என்னவென்றால், தொழுகையில தக்பீர் கட்ட ஆரம்பித்ததிலிருந்து சலாம் கொடுப்பது வரை உள்ள விஷயங்களைத்தான். இது போக நேரம் மிச்சம் இருக்கும் என்று சொன்னால் உது செய்வது எப்படி, அதுக்கு பிறகுதான் நாம் சொல்ல முடியும் நேரத்தை அனுசரித்து. ஏனென்றால் இந்த தொழுகை பயிற்சி முகாம் 2-3 இடங்களில் நாம் நடத்தியிருக்கிறோம். நடத்தும் பொழுதெல்லாம் மதுரையில் நடத்தினோம். மதுரையில் நடத்திய பயிற்சி முகாமில் ருக்கு செய்வது வரைக்கும் தான் சொல்ல முடிந்தது. அதோடு முடிந்து விட்டது நேரம். ஏன், வேற வேற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதில் நுழைந்ததனால் ருக்கு வரைக்கும் நடத்த முடிந்தது. நாகூரில் நடத்தினோம் பயிற்சி முகாம். அந்த பயிற்சி முகாமில் சஜிதா வரை, அது முதல் சஜிதா வரைக்கும் நடத்தி இருக்கிறோம். மீதி உள்ளதெல்லாம் நடத்த முடியவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், வேற வேற விஷயங்களை நாம் சொன்ன காரணத்தினால வந்த நிலைமை இது. அதனால உங்க நிகழ்ச்சி நிரல்ல தொழுகையின் சிறப்பு, தொழுகையின் அவசியம் என்றெல்லாம் போட்டிருந்தாலும் அதையெல்லாம் சொல்லி முடித்தோம்னு சொன்னா நம்ம ருக்குல தான் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதனால நம்ம முதல்ல தொழுகை எப்படி ஆரம்பிக்கிறது இல்லைங்கிறத பிரச்சனைக்கு வரும். தொழுவதற்கு முன்னால், ஒரு மனிதன் தொழுகையை துவங்குவதற்கு முன்னால் அவனுக்கு முதலில் அவசியம் நீயத். நீயத் என்றால் எண்ணம். எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்திலே தொழும் பொழுது இருக்க வேண்டும். எண்ணம் என்றால் என்ன என்றால், அதை நாம் தவறாக நம்முடைய சமுதாயத்தவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீயத்து வைப்பது, நீயத்து செய்வது என்றெல்லாம் அதற்கு ஒரு தனி வார்த்தையை பிரயோகம் செய்து கொண்டு அதை ஒரு சில வார்த்தைகள் அரபில மனப்பாடம் வைத்துக் கொண்டு உஸல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்துல் லுஹ்ரி 4 ரகாத்தின் முஸ்தக்பிலன் இலல் கிப்லத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்டது. இப்படியெல்லாம் தொழுகைக்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. வேறு நீயத்து என்றால் என்ன என்றால், நாம் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் லுஹர் தொழுதோம். லுஹர் தொழுத பொழுது லுஹர் தான் தொழுகிறோம் என்று எல்லோருக்கும் மனதிலே எண்ணம் இருந்ததா இல்லையா? இருந்தது. லுஹர் தொழும் பொழுது யாருக்காவது அசர் என்று நினைப்பு இருந்ததா? இல்லை. லுஹர்ல 4 ரக்காத்து தான் தொழப்போகிறோம், அது எல்லார் மனதிலையும் இருந்ததா இல்லையா? அந்த 4 ரக்காத்துகளும் கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழப்போகிறோம் என்றும் நமக்கு தெரிந்ததா இல்லையா? கிப்லாவை முன்னோக்கி இமாமைத்தான் பின்பற்றி தொழுகிறோம் என்பது நமக்கு தெரிந்ததா இல்லையா? அப்ப தக்பீர் கட்டும் பொழுது இவ்வளவு நம்ம உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யுது. லுஹர் தொழுகிறோம் நமக்கு தெரியுது, 4 ரக்காத்துன்னு தெரியுது, அது இமாமைத்தான் பின்பற்றுவோங்கிறது தெரியுது, கிப்லாவைத்தான் முன்னோக்குறோம் என்பதும் தெரிகிறது. ஆக நீயத்து என்று சொன்னால் என்ன தொழுகிறோமோ அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். நீயத்துனா நினைக்கிறது. நவா என்ற வார்த்தையில் இருந்து பிறந்தது நீயத். நீயத்து என்றால் நினைத்தல், எண்ணுதல், மனதில் ஒரு முடிவு செய்தல் அப்படின்னு தான் அர்த்தம். இதை வாயால் சொல்வதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த நீயத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். எல்லா அமல்களும், மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எண்ணம் சரியாக இல்லாவிட்டால் அது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி. ஆக நீயத்து அவசியம் என்பதை
இந்த நபிமொழி தான் நமக்கு ஆதாரமாக நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய அமல்கள் எல்லாம் தூய்மையாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்க வேண்டுமானால் நீயத் எண்ணம் இருக்க வேண்டும். என்ன செய்கிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். என்ன செய்கிறோம் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்தால் போதுமா? பத்தாது. நீயத்து 2 அம்சங்களை கொண்டது. நீயத்து நினைக்குதல் என்பது நாம் லுஹர் தொழுகிறோம் என்று எண்ணிவிட்டோம், கிப்லாவை முன்னோக்கி என்று எண்ணிவிட்டோம், இமாமை பின்பற்றி என்று எண்ணிவிட்டோம், 4 ரக்காத்துகள் என்றும் எண்ணிவிட்டோம். அது மாத்திரம் பத்தாது. வேறு என்ன இருக்க வேண்டும்? அந்த நியத் அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருப்திக்காக நாங்கள் செய்கிறோம் என்ற எண்ணம் ஒவ்வொரு அமலையும் சேர்ந்திருக்க வேண்டும். என்ன அமல் செய்கிறோமோ அது என்ன அமல் என்பதும் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த அமலை அந்த செயலை அல்லாஹ்வுக்கு செய்கிறோம், யாரையும் திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, யாருக்கும் பயந்து கொண்டும் அல்ல, அல்லது நடிப்பதற்காக அல்ல. வேறு எதற்கு நாங்கள் தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நாங்கள் தொழுகிறோம் என்று நம்முடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இதுக்கு ஆதாரம் என்னவென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மாத்திரம் என்று தூய்மையாக ஆக்கி, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்கிறோம் என்று தூய்மையாக ஆக்கி வணங்கி வருமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், மூமின்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆக இது சூரத்துல் பையினா, லம் யகுனில் லதீன கஃபரு என்று வரக்கூடிய அந்த சூரத்துல் பையினாவிலே இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக தொழும் பொழுது நமக்கு நியத் இருக்க வேண்டும். இந்த நியத்தை இன்னும் புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்துவதற்காக ஒரு விளக்கத்திற்காக ஒன்றை சொல்கிறேன். ஒது செய்கிறோம், ஒது ஒரு அமல் தான். தொழுகைக்கு எப்படி நியத்து வேண்டுமோ அதே போல ஒது செய்யும் பொழுது நமக்கு நியத்து இருக்க வேண்டும். நியத்து இருக்கா என்ன அர்த்தம்? அத்தவல்லஹு லிரஃபஇல் ஹதஸி இப்படி சொல்லிக்கிறணுமா? இல்லை. ஒரு ஹதஸை நீக்குவதற்காக, தொடக்கை நீக்குவதற்காக நான் உழு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி மனதில் நினைப்பு இருக்கணும். எதற்காக நாம் இந்த முகத்தை கழுகிறோம், எதற்காக கையை கழுகிறோம் என்றால் தொழுவதற்காக, தொழுகையை செய்வதற்குரிய முன்காரியமாக திகழ்கின்ற ஒழுவாக நாங்கள் முகத்தை கழுவுகிறோம் அப்படிங்கிற நினைப்புல தான் நம்ம போய் என்ன செய்யறோம்? ஒழு செய்கிறோம். இதான் நியத் என்பது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றதா இருந்தா, ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான், நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, சரியான மழை பிடித்துக் கொண்டது, கடுமையான மழை. மழையில நனைந்து விடுகிறான், தலை நனைந்து விடுகிறது, முகம் நனைந்து விடுகிறது, கை நனைந்து விடுகிறது, காலு நனைஞ்சு வருது. அப்ப என்னென்ன உறுப்புகளை ஒழு செய்யும் பொழுது கழுக வேண்டுமோ அவ்வளவு உறுப்புகளும் நனைஞ்சு போயிருது மழையில. ஆனா ஒழு செய்யணுங்கிற நினைப்பு மனசுல இருந்துச்சா? அதை பத்தி இவன் சிந்திச்சே பார்க்கல, மழையில வந்தா நனைஞ்சிட்டான். இது ஒழு இல்ல. ஏன்? ஒழு செய்யறோங்கிற நினைப்பு அவன் உள்ளத்துல இல்ல. நினைப்புக்கு தான் அர்த்தம். நினைப்பு வேணும், நினைப்பு வேணும் என்ன அர்த்தம்னா, நினைப்பு இல்லாமல் செய்தால் அது ஒழுவா சேர்க்கப்படாது. அது மாதிரி பெரிய நீர் தடாகம், ஒரு குளம் அல்லது ஒரு குட்டை, இதுக்கு பக்கத்துல ஒருத்தன் போய்கிட்டே இருக்கிறான், வழிக்கு உள்ள விழுந்துட்டான். உள்ள விழுந்தா எல்லா உறுப்புகள் நனைஞ்சு போச்சு. தலை நனைஞ்சிருச்சு, முகம் நனைஞ்சு போயிருச்சு, கை நனைஞ்சிருச்சு, கால் நனைஞ்சிருச்சு. ஒவ்வொரு செய்யும் பொழுது என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு நடந்து போச்சுங்க. ஆனா அவன் என்ன நினைக்கல? ஒவ்வொரு செய்யணும் தான் வழிக்கிட்டு விழுந்தான் இல்ல. அவனை அறியாமலேயே, அவனுக்கு ஒரு நினைப்பும் இல்லாமலேயே வழிக்கு விழுந்து விட்டான். இது ஒது என்று நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப ஒது ஒதுவாக ஆக வேண்டுமானால் அந்த நினைப்பு நம்மள்ட்ட இருக்கணும். இப்ப பள்ளியாசலுக்கு வர்றோம், அந்த பைப்புல உட்காடுறோம், எதுக்குங்க உட்காடுறோம்? மனசுல நல்ல நினைப்பு இருக்குது, ஒழு செய்வோம், இது ஒழு செஞ்சுட்டு போய் தொழுகணும் நினைப்பு இருக்குல்ல. இதான் நியத்தை தவிர நியத்து செய்யறதுலாம் ஒரு கிடையாது, செய்யறது கிடையாது. நியத்துனா நினைக்குதல். இதை புரிஞ்சுக்கிட்டா சரியா போயிடும். அது மாதிரி ஒருத்தர் தூங்குறாங்க, நல்லா தூங்குறான், தூங்கி எந்திரிக்கிறான். சில காரியங்களை மனிதன் பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலேயே தூக்க கலக்கத்துல செய்ய ஆரம்பிப்பான். தூங்கி எந்திரிக்கிறான், வாட்டுக்கு வர்றான், இமாவுக்கு பின்னாடி நிக்கிறான், என்ன தொழுகிறான்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஏதோ தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி வர்றான். சில பேர் தூக்கத்தில் நடக்கிற வியாதி கூட சில ஆட்களுக்கு இருக்கு. எந்திரிச்சு தூங்கி எந்திரிக்கிற ஆளுக்கு நடந்து அவங்க வாட்டு கதவை திறந்துட்டு ரோட்ல போயிட்டு எங்க சுத்திட்டு தானே வந்து சேர்ந்துருவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தர் தூக்கத்தில் எந்திரிச்சு நடக்கிற வியாதிக்காரன் வந்து தொழுகும் பொழுது செய்யற அவ்வளவு வேலையும் செய்யறான். தொழுகன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தொழுகிறது அவனுக்கே தெரியுமா? இது தொழுகை இல்லை. ஏன்? அவனுக்கு என்ன இல்லை? நீயத்து இல்லை. இப்ப நீயத்துனா உங்களுக்கு அர்த்தம் வழங்குதா? நீயத்து என்று சொன்னால் மனசுல நினைப்பு இருக்கணும். தொழுகிறோம், லோகர தொழுகிறோம், அல்லது அசர தொழுகிறோம், அல்லது மகரிபை தொழுகிறோம், அல்லது இஷாவை தொழுகிறோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். அந்த நினைப்பு அல்லாஹ்வுக்காக செய்யறோம் அப்படின்னு இருக்கணும். இதாங்க முதல்ல தொழுகைக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முதல் அம்சம். தொழுகைக்குள்ள நீயத்து இருக்கணும். வாயால சொல்வது நீயத்தல்ல, அப்படி சொன்னா அது பிதஅத், பாவம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத ஒரு விஷயத்தை மார்க்கத்துல வந்து சேர்க்கிறது பிதஅத். பிதஅத்துகள் அவ்வளவும் வழிகேடு, வழிகேடுகள் அவ்வளவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்.
உஸல்லி லில்லாஹி தஆலான்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டதாக ஆகுது. அதன் அர்த்தம் நபிகள் இப்படி சொல்லணும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய சஹாபாக்கள் அதை செஞ்சிருப்பாங்க. எந்த காலத்திலும் இப்படி செஞ்சதுக்கு ஒரு ஆதாரம் இல்லைங்க. சஹாபாக்களும் செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அப்படி சொல்லி தரல, அவங்களும் செஞ்சது இல்லை. தொழுகையில போய் நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிக்க வேண்டியது அவ்வளவுதான். எல்லா எண்ணமும் மனசுல இருக்குது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான். இதுல ரொம்ப சிரமத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. மதுஹப்ங்கிற பேர்ல சுப்ஹானல்லாஹ் நிறைய சிரமம். அலிஃபுக்கும் ரேக்கும் இடையில அதெல்லாம் வந்துடணுமா? அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களா இல்லையா? அலிஃபுக்கும் ரேக்கு மத்தியில கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க காயல் பட்டின மாதிரியா உள்ள ஊர்களுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஷாஃபியாக்கள் மட்டும் இருக்கிற ஊர்ல தக்பீர் கட்டுவாருங்க. இமாம் தக்பீர் கட்டுவார், பின்னாடி உள்ள ஆள் தக்பீர் கட்டும் பொழுது ஒரு 18 தடவையாவது தக்பீர் கட்டுவார். எப்படி? அல்லாஹ் அல்லாஹ் விட்டுருவாரு. நீயத்து வரலையா? நீயத்து எங்க வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்படியே செஞ்சு செஞ்சு இமாம் ருக்குவுக்கு போகும்போதுதான் அவர் நீயத்தை பிடிப்பாருங்க. நீயத்தை பிடிக்கிறதுக்குள்ள இமாம் ருக்குவுக்கு போயிடுவாரு. இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை. வந்து நிக்கிறோம், சப்புல நிக்கிறோம், எல்லாம் நமக்கு மனசுல இருக்குது. லோஹரு 4 ரக்காத் இமாம் பின்பற்றுறது எல்லாமே மனசுல நிக்குது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதாங்க தொழுகை ஆரம்பம். இப்படித்தான் ஆரம்பிக்கணுமே தவிர இதுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றது கிடையாது. அது மாதிரி நம்மளுக்கு நோம்பு கூட நீயத்தெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நவை தூ சௌமகதின் இப்படி சொல்லணும்னு சொல்லி நீயத்து நான் மனசுல நினைக்கிறதுன்னு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லிட்டு இருப்பாங்களா? ஒருத்தன் 3 மணிக்கு எந்திரிச்சு எப்பவும் எந்திரிக்காதவன் சாப்பிட்றானா எதுக்கு சாப்பிட்றான்? எப்பவாவது 3 மணிக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோமா? 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ எழுந்து நம்ம சாப்பிட்றோம்னா என்ன நீயத்துல சாப்பிட்றோம்? நோம்பு வைக்கப்போ அதான் நீயத்து. வேற என்ன? 3 மணிக்கு எழுந்து எப்பவும் சாப்பிடாத நம்ம அந்த டயத்துல எந்திரிச்சு சாப்பிட்றோம்னு சொன்னா இப்ப நோம்பு வைக்கணுங்கிற என்ன நம்ம உள்ளத்துல இருக்க போய் சாப்பிட்றோம். அதான் நீயத்து. நவைத்து சௌமகதின் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நீயத்துக்கு சம்பந்தம் இல்லை. சொல்வதற்கு பேர் நீயத்து இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீயத்துன்னா மனசுல நினைக்கிறதுக்கு பேர் தான். அப்ப இந்த மாதிரியான சடங்குகள்லாம் நம்ம உண்டாக்கி வச்சுட்டு இருக்கிறோம். நீயத்துன்னு சொன்னா எந்த அமலுக்குமே மனசுல நினைக்கிறது தான் நீயத்து. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, நீயத்து மனசுல வந்துருச்சு. வந்த உடனே என்ன செய்யணும்? தொழுகை எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தை தாங்க தொழுகையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் வார்த்தை. தொழுகையில ஒரு மனிதன் முதலாக தன் வாயிலிருந்து மொழியக்கூடிய முதல் வார்த்தை எது? அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், மிஃப்தாஹு ஸலாத்தி துஹூர், தொழுகையினுடைய திறவுகோல் சாவி ஒது செய்வது. வ தஹ்ரீமுஹ தக்பீர், அதுல உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஹராமாக ஆக்கக்கூடியது தக்பீர் சொல்வதாகும் என்றார்கள். இப்ப அந்த தக்பீர் கூட தக்பீர் தஹ்ரீமான்னு பேருங்க. எந்த தக்பீருக்கு? முதல்ல அல்லாஹ் அக்பர்னு சொல்றோமே அதுக்கு என்ன பேர் நம்ம சொல்லுவோம்? தக்பீர் தஹ்ரீமா. பாக்கி தக்பீர் எல்லாம் தக்பீர்னு மொட்டையா சொல்லுவோம். முதல் தக்பீருக்கு என்ன பேர் சொல்றோம்? தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்றோம். தஹ்ரீமான்னு சொன்னா அது ஹராமாக்கக்கூடிய தக்பீர்னு அதுக்கு அர்த்தமாகும். என்ன ஹராம் ஆகுது? தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் இல்லையா? தக்பீர் கட்டி சாப்பிடலாமா? சாப்பிடுறது ஹராம் ஆயிடுது. தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் குடிக்கலாம் இல்லையா? குடிக்கலாம்னா நான் தண்ணி மாதிரி பானத்தை சொல்றேன், அனுமதிக்கப்பட்டதை குடிக்கலாம் இல்லையா? குடிக்கலாம். அல்லாஹ் அக்பர்ன உடனே ஹராம் ஆயிடுது. தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம விரும்பினால்கிட்ட பேசலாம் இல்லையா? அல்லாஹ் அக்பர்ன உடனே பேசுறது ஹராம் ஆயிடுது. எது வரைக்கும்? சலாம் கொடுக்கிற வரைக்கும். அந்த பல உலகத்தினுடைய பல காரியங்களை ஹராமாக்கி விடுகிறது என்ற காரணத்தினாலதான் அதுக்கு என்ன பேரு? தக்பீர் தஹ்ரீமா. உலகத்துடைய பல காரியங்களையும் ஹராமாக்கி விடக்கூடிய தக்பீர் என்று அதுக்கு பொருள். அப்ப அல்லாஹு அக்பர் என்பதுதான் தொழுகையின் தஹ்ரீமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல இருந்து எப்ப நமக்கு விடுதலை கிடைக்கும்? வ தஹ்லீலுஹ தஸ்லீம். அது கடைசியா சலாம் கொடுக்கிற சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன். அதுல இருந்து ஹலால் ஆகுவது என்று சொன்னால் சலாம் கொடுப்பதுதான் அதிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியதாகும். அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நம்மை கட்டி போடுவது. உலகத்தினுடைய பல காரியங்களை செய்யாமல் நம்மை கட்டி போடக்கூடிய வார்த்தை எது? அல்லாஹ் அக்பர். அதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வார்த்தை எது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாம் கொடுக்கணும் இல்லையா? அது சரி. இந்த அல்லாஹ் அக்பர் என்று வார்த்தையை தான் சொல்லணுமா அல்லது வேற மாதிரி எல்லாம் சொல்லலாமா என்று கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபு ஹுமைத் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். இதா காம கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி இஸ்தக்பலல் கிப்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி வ ரஃபா யதைஹி, தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி ஃபகால அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். அப்ப எதைத்தான் சொல்லி ஆகணும்? தக்பீர்ங்கிற பெயர்ல வேற எதையும் சொல்லக்கூடாது.
எப்படித்தான் சொல்லணும்? அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை தான் சொல்லி தொழுகையை நம்ம துவக்க வேண்டும். இது இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரி, இது ஃபிக்ஹ் கிதாபுல பல மாதிரி சமாச்சாரம் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாமல் ஒருவன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாமல் அல்லாஹு அஜல்லு, அல்லாஹு ஆலமு, அர் ரஹ்மான் அக்பரு, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லது சுப்ஹானல்லாஹ், இப்படி எல்லாம் சொல்லி தொழுகையை துவக்கலாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள் என்று ஹிதாயா கிதாபுல இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தான் துவக்கி இருக்கிறாங்க? அல்லாஹு அக்பர் என்று சொல்லி மட்டும்தான் தொழுகை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் பின்பற்றணும். ஆக அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டணுங்க. சரி, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டோம். சொன்ன உடனே கையை உயர்த்துறது முதல் காரியம். அல்லாஹ் அக்பர் சொல்றதை இப்படி நின்றுகிட்ட அல்லாஹ் அக்பர் இப்படின்னு தொழுகையில் நனைஞ்சுக்கிற முடியுமா? முடியாது. அல்ல அல்லாஹ் அக்பர் இப்படி செய்ய முடியுமா? இது இல்லை. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை உயர்த்தி தான் அப்புறம் என்ன செய்யணும்? தக்பீர் கட்டணுமே தவிர கையை உயர்த்தாம இப்படி நின்றுகிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாது. அல்லது அல்லாஹ் அக்பர்னு கையை உயர்த்தாம கீழே இருந்து நேர கட்டிக்கிறவும் முடியாது. என்ன பண்ணணும்? அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுது கைகளை உயர்த்துவது, ஆரம்ப தக்பீர்ல கையை உயர்த்துவதும் மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அம்சம். அப்படித்தான் நம்ம செஞ்சு ஆகணும். இது நம்மளால சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லப்படுது. ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஃப்தஹ ஸலாத ரஃபஅ யதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவங்கும் பொழுது தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்துவார்கள். ஹத்தா யுஹாதிய மன்கிபைஹி, தன்னுடைய தோள் புஜங்களுக்கு நேராக வரும் வரை உயர்த்துவார்கள். அது எங்க உயர்த்தணுங்கிறது பிறகு சொல்றேன். ஆக தக்பீர் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? கையை உயர்த்த வேண்டும் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? முதல் தக்பீர்ல கையை உயர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்துல 72 கூட்டம் ஒரு கருத்துல இருக்கு. பெரிய ஆதாரம் தேவையில்லாத அளவுக்கு. என்ன மதுஹப்னு சொன்னாலும் சரி, 4 மதுஹப்ல என்ன செய்யணும்? முதல் தக்பீர்ல கையை உயர்த்தணுங்க, அதுலயும் உயர்த்தணும். ஷியாக்கள்லையும் உயர்த்தணும், இன்னும் என்ன முஅத்தஸிலாக்கள்ல உயர்த்தணும், ராபிசியாக்கள்ல உயர்த்தணும். உலகத்துல எத்தனை கூட்டங்கள் இருக்கிறோ அவ்வளவு பேர்ட்டையுமே என்ன இல்லை, இஸ்லாமியர்கள்ட்ட கருத்து வேறுபாடு கிடையாது. எதுல? தக்பீருடைய ஆரம்ப நேரத்தில் கையை உயர்த்தணுங்கிற விஷயத்துல ஒரு சர்ச்சையும் கிடையாது. எல்லாரும் கையை உயர்த்தணுங்கிற ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கையை உயர்த்துறதுக்குல எப்படி உயர்த்துறது? அப்படி அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லலாமா? முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லி போடுறது, அப்புறம் கையை உயர்த்துறது இருக்குல்ல, அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லலாமா? அல்லது அல்லாஹ் அக்பர் கையை கட்டி போடுறது, அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்றது, அல்லது சொல்லிக்கிட்டே உயர்த்துறது அல்லாஹ் அக்பர்? 3 வித்தியாசம் உங்களுக்கு வழங்குதா? முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லி போடுறது, அல்லாஹ் அக்பர் இப்படி, அப்புறம் என்ன? அல்லாஹ் அக்பர். முதல்ல கையை உயர்த்திடுறோம், அப்புறம் தான் என்ன செய்யறோம்? அல்லாஹ் அக்பர் சொல்றோம். அப்புறம் என்ன? அல்லாஹ் அக்பர். உயர்த்துவதும் கட்டுவதும் ஒரே மாதிரி. இப்படி இந்த 3 சைஸ்ல எப்படி செய்யலாம்? இன்னொரு கேள்வி வருது. 3 சைஸாவும் செய்யலாம். 3 சைஸ்ல நீங்க எப்படி செஞ்சாலும் 3 விதமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்படி? 3க்கு ஆதாரம் பாருங்க. மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ற நபித்தோட இது இப்ப சொல்லக்கூடியது கையை உயர்த்தும் போதே தக்பீர் சொல்லுவது, அதற்குரிய ஆதாரம். கையை உயர்த்தும் பொழுதே அல்லாஹ் அக்பர் சொல்வதற்குரிய ஆதாரத்தை நான் சொல்ல போறேன். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கப்பர ரஃபஅ யதைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லும் பொழுது கையை உயர்த்துவார்கள். இதா கப்பர ரஃபஅ யதைஹி, தக்பீர் சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க? கையை உயர்த்துவாங்க. அப்ப என்ன விளங்கும் நமக்கு? அல்லாஹு அக்பர்ங்கும் பொழுதே கையை என்ன செய்யும்? சேர்ந்து உயர்ந்துரும். இப்படி சொல்வதற்கும் ஆதாரம் இருக்குதுங்க. இது எங்க இருக்குது என்று கேட்டால் முஸ்லிம் என்ற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்ல. சரி, இது ஒரு முறை. இது என்ன முறை? தக்பீர் சொல்றதும் கையை உயர்த்துறதும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்குரிய ஆதாரம். அடுத்தது தக்பீர் சொல்றதுக்கு முன்னாடி கையை உயர்த்திக்கிறது. கையை உயர்த்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர்ங்கிறது. கையை உயர்த்தும் போதே தக்பீர் சொல்லாம என்ன செய்யறது? கையை உயர்த்திக்கிட்டு அப்புறமேல அல்லாஹ் அக்பர் சொல்றது. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், அன் சாலிம் இப்னு அப்துல்லா அன்ன இப்னு உமர் கால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம லிஸ்ஸலாத்தி ரஃபஅ யதைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நிற்கும் பொழுது 2 கைகளையும் உயர்த்துவார்கள். சும்ம கப்பர, பிறகு தக்பீர் சொல்வார்கள். பிறகு சும்மன்னா பிறகுன்னு அர்த்தம். அவன் முதல்ல கையை உயர்த்துவார்கள்.
சும்மா கப்பர, சும்மா என்றால் பின்னர். இப்ப கையை உயர்த்திக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் நூல்லையும் நஸஈ என்ற நூல்லையும் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இது எதுக்கு, தக்பீர் சொல்றதுக்கு முன்னாடியே கையை உயர்த்திக்கிறது. அதுக்கப்புறம் தக்பீரை முதல் சொல்லிடுறது, அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு என்ன செய்யறது, கையை உயர்த்துறது. இதுக்கு ஆதாரம் இருக்குதா? இருக்குது. அது அதே மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அறிவிக்கிறாங்க, இதா ஸல்லா கப்பர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது தக்பீர் சொல்வார்கள், சும்ம ரஃபா யதைஹி, பிறகு கைகளை உயர்த்துவார்கள். வழங்கிருச்சா? முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள், அப்புறம் கையை உயர்த்துவார்கள். இந்த மூன்று, இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல அறிவிக்கிறவங்க மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. இப்ப மூணு விதமா கையை உயர்த்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி உயர்த்தலாம்? அல்லாஹு அக்பர் இப்படி கட்டுறது, முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லி கொடுறது, அல்லது என்ன செய்யறது, கையை முதல் உயர்த்திக்கிறது, அல்லாஹு அக்பர். அப்படி கையை தூக்கும் பொழுதே அல்லாஹு அக்பர். இந்த மூன்று விதமாக எப்படி செய்தாலும் அனுமதி இருக்குங்க. கையை உயர்த்துறத அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கையை உயர்த்தலாம், கையை உயர்த்திட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்யலாம், கையையும் உயர்த்திக்கலாம். முடிஞ்சு போச்சா? கையை உயர்த்தியாச்சு. எவ்வளவுக்கு உயர்த்துறது? இப்படியா? கையை உயர்த்துறதானே வந்திருக்குது. கையை உயர்த்துறது எப்படி உயர்த்துறது? இப்படி உயர்த்துறதா? சும்மா இப்படின்னா உயர்த்துறது ஆயிருமா? இப்படி உயர்த்தணுமா? என்ன அதுக்கு ஏதாவது அளவு இருக்குதா? அளவு இருக்குது. என்ன அளவு? ரெண்டு விதமாக உயர்த்தலாம். கைகளை உயர்த்துறது இருக்கா இல்லையா? ஒண்ணு தோல் பூஜை இருக்குல்ல, தோல் பூஜத்துக்கு நேர கை வர்ற அளவுக்கு, நேரம் தொடுறதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த அந்த மட்டம், தோல் பூஜை மட்டத்துக்கு வர்ற அளவுக்கும் உயர்த்திக்கலாம், காதுடைய அளவுக்கும் உயர்த்திக்கலாம். சில பேர் காது அளவுக்கு உயர்த்தணும்னு காதை போய் இப்படி தொடுவாங்க. இதுக்கு ஆதாரம் கிடையாது. உயர்த்தணும், அந்த கோடு கிழிச்சா என்ன செய்யணும், காதுக்கு நேரம் வரணும். இந்த காதுக்கு நேரம் வருதா இல்லையா, தோல் பூஜத்துக்கு நேரம் வருதா இல்லையா? அப்ப தோல் மட்டத்துக்கு இருக்கிற மாதிரியும் கையை உயர்த்தி இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காது மட்டத்துக்கு கொஞ்சம் கூட, காது மட்டத்துக்கு வர்ற மாதிரியும் கையை உயர்த்தி இருக்கிறாங்க. தக்பீர் கட்டும் பொழுது தோல் பூஜை வர்ற மாதிரி இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு 4 விரக்கடை முன்ன பின்ன, அவ்வளவுதான். இப்படி இருந்தா தோல் பூஜத்துக்கு மட்டமா இருக்கும். ஒரு 4 விரக்கடை சேர்ந்து போச்சுன்னா காது மட்டத்துக்கு சரியா போயிடும். ஒரு 4 விரல் அவ்வளவு கொஞ்சம் கூட குறைய, சின்ன வித்தியாசம். அப்ப கையை உயர்த்தும் பொழுது தோல் பூஜத்துக்கு நேரா வர்ற மாதிரி, தோல் பூஜை மட்டத்துக்கு உயர்த்து, மட்டம்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு, தோல் பூஜத்தினுடைய மட்டத்திற்கு உயர்த்துவார்கள், காது மட்டத்திற்கு உயர்த்துவார்கள் என்று இரண்டு விதமாகவும் வருது. ரெண்டுக்குரிய ஆதாரத்தை பார்க்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்ததஹ தக்பீர் ஃபி ஸலாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை தொழுகையில் ஆரம்பித்து ஃபரஃபஅ யதைஹி ஹீன யுகப்பிரு, தக்பீர் சொல்லும் பொழுது தன்னுடைய கைகளை உயர்த்தினார்கள். எது அளவுக்கு உயர்த்தினார்கள்? ஹத்தா யஜஅலஹுமா ஹிதுவ மன்கிபைஹி, தன்னுடைய தோல் புஜத்தின் மட்டத்திற்கு, மன்கிப்னா தோல் புஜம், தோல் புஜத்தின் மட்டத்திற்கு நெஞ்சிருக்கார்கள், உயர்த்தி இருக்கிறார்கள். உயர்த்தியதை நான் பார்த்திருக்கிறேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லி போறேன். இந்த சொல்லக்கூடிய அம்சம், சட்டங்கள் எல்லாமே ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். பெண்களுக்கு சந்தேகம் வரும், அதுக்காக தான் சொல்றேன். இதுல ஆம்பளைக்கு ஒரு மாதிரி தொழுகை, பொம்பளைக்கு ஒரு மாதிரி தொழுகை எல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று. ஆக இப்ப சொல்றது யாருக்கு உள்ள சட்டம் விளைவிக்கிறேன்னு, நீயத்துல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஆண் எப்படி தொழ வேண்டும் அப்படிதான் என்ன பெண்ணுக்கும். ஆணுக்கு ஒரு முறை பெண்ணுக்கு ஒரு முறை எல்லாம் ஃபிக்ஹ்ல எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆதாரம் அதுக்கு இல்ல. ஆணுக்கு ஒரு முறையா தொழணும், பெண்ணுக்கு ஒரு முறையா ருக்கு, ஆணுக்கு ஒரு முறையா சஜிதா, பெண்ணுக்கு வேற ஒரு முறையா சஜிதா எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆதாரம் இதுக்கு இல்ல. சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்களோ அதே மாதிரி தான் சஹாபி பெண்களும் தொழுதிருக்கிறார்கள். இதுல ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு விஷயத்துக்கு வருவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துவார்கள். ஹத்தா யஜஅலஹுமா ஹிதுவ மன்கிபைஹி, தன்னுடைய தோல் புஜத்தின் மட்டத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துவார்கள். இது எங்க இருக்கிறது? சஹீஹுல் புகாரியிலையும் முஸ்லிமிலையும் இது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். தோல் புஜத்தின் மட்டத்திற்கு கையை உயர்த்தணுங்கிறது புகாரியில இடம்பெற்றிருக்குது, முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னஹு ரஆ நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால் ஹத்தா யுஹாதிய பிஹிமா ஃபுரூஅ உதுனைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை அபூ கத்தாதா அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது
தன்னுடைய கைகளை தக்பீர் சொல்லும் பொழுது உயர்த்துவார்கள். எது வரைக்கும்? தன்னுடைய 2 காது மட்டத்திற்கு வரும் அளவுக்கு என்ன செய்வார்கள்? உயர்த்துவார்கள். அப்ப தோள் புஜத்தின் மட்டத்திற்கு உயர்த்துவதும் ஆதாரம். இது காது மட்டத்துக்கு உள்ளது முஸ்லீம்ல அபூதாவுல இருக்கு. தோள் புஜம் வரைக்கும் உயர்த்துவதற்குரிய ஆதாரம் எங்க இருக்குது? புகாரியிலே முஸ்லிம்ல இருக்கிறது. காது மட்டத்திற்கு உயர்த்துவதற்குரிய ஆதாரம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? முஸ்லிம்ல அபூதாவுல இருக்குது. சரி, அப்ப காது மட்டத்துக்கும் உயர்த்திக்கலாம். இது அறிவிக்கிறது வந்து கதாதா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்லையும் அபூதாவுலையும் இடம்பெற்றிருக்கிறது. இதுல இந்த காதை தொடுறதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. இப்படி தக்பீர் கட்டும், இப்படி தொடுறது, அது ஒரு சைஸா இப்படி எல்லாம் வளைக்கிறது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. சரி, கையை உயர்த்திட்டோம். கைய தக்பீர் சொல்லும் போதும் உயர்த்திக்கலாம், சொல்லிட்டும் உயர்த்திக்கலாம், அல்ல உயர்த்திக்கிட்டு சொல்லலாம்னு சொல்லியாச்சு. தோல் புஜம் வரைக்கும் உயர்த்தலாம், காது மட்டத்துக்கும் உயர்த்தலாம், இதையும் சொல்லியாச்சு. இந்த உயர்த்துறது இருக்குல்ல, இப்படி இப்படி உயர்த்தலாம்ல, இப்படியும் உயர்த்தலாம், இப்படியும் உயர்த்தலாம், இப்படியும் உயர்த்தலாம், பல மாதிரி உயர்த்தலாம்ல. இந்த கையை எப்படி வைக்கிறது? இப்படியும் உயர்த்தலாம், இப்படி உயர்த்தலாம். என்ன மாதிரி உயர்த்துறது? கையை உயர்த்தணுங்கிறதா இங்க வந்திருக்குது. என்ன மாதிரி உயர்த்தணும்? இப்படி உயர்த்துறதா அல்லாஹ் அக்பர், இப்படி உயர்த்துறதா வச்சிடலாம்ல, இப்படி அல்லாஹ் அக்பர் இப்படி உயர்த்தினா உயர்த்துறது தான், அல்லது இப்படி உயர்த்துறதா, எந்த மாதிரி உயர்த்துறது, இப்படிதான் உயர்த்துறதா? அது என்னன்னு கேட்டா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அழகான முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு வருது, காம இத ஸலாத்தி ரஃபா யதைஹி மத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நிற்கும் பொழுது தன்னுடைய கைகளை இயல்பாக உயர்த்துவார்கள். ஒருத்தன் இப்படி உயர்த்தினா இயல்பா எப்படிங்க வரும்? அதான் செயற்கையா போட்டு சிரமம் எடுக்க கூடாது. இப்படின்னா ஒருத்தன் வேணும் இப்படி செய்யணும். இப்படி நீங்க சாதாரண உயர்த்தினா இப்படி கை வரும், சும்மா இப்படிதான் வரும், கை இப்படித்தானே வரும். இப்படின்னா ஒரு வளைக்கணும், சிரமப்படணும், இதுக்கு மனக்கடணும். இப்படின்னா இது ஒரு மனக்கடணும். இப்படின்னா இயல்பு இல்லை, இயல்புக்கு மாற்றமான காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்து எப்படி இருக்கும்? இயல்பாக. அப்போ இயல்புலையே கையை இதுக்குன்னு பெரிய ரிஸ்க், இப்படி வளைஞ்சிருக்கணும், இப்படி கிப்லா பார்க்கணும், இப்படி போட்டு செய்வாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். தக்பீர் கட்டும் பொழுது 5 வரலும் கிப்லாவை நேரம் இருக்கணுமா, அதை வச்சுக்கிட்டு இப்படி காதை போய் தொட்டு இப்படி வச்சுக்கிட்டு பெரிய சிரமம் எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் கிடையாது. இயல்பா நீங்க வாட்டு உயர்த்த வேண்டியதான். இது வந்து உங்களுடைய இயல்புல ஒருத்தனுடைய கை ஒரு மாதிரியா இருக்கும், ஒருத்தன் இயல்பா அப்படி உயர்த்தும் போது இப்படி அமையலாம். ஒருத்தனுடைய இயல்புல என்ன செய்யலாம், கை இப்படிதான் இயல்பா ஒருத்தனுக்கு வரும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாகத்தான் செஞ்சிருக்கிறாங்க, உயர்த்திருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சிரமமோ அதுக்குன்னு ஒரு கஷ்டமோ எடுக்கக்கூடாது. உங்களுடைய இயல்புல எப்படி வருமோ அப்படி செய்யணும். இப்படி செஞ்சா இது இயல்புன்னு சொல்ல மாட்டான். இயல்பா அப்படி ஒருத்தன் வச்சிருப்பான், இயல்பு சும்மா இருக்கிறது தான். அந்த மாதிரி இயல்பா வச்சுக்கிற வேண்டியது கையை. இயல்பா உயர்த்துவார்கள் என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அபூதாவுதிலையும் நசையிலையும் திருமதியிலையும் அஹ்மது என்ற 4 நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. இயல்பாக உயர்த்துவார்கள் என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். கையை உயர்த்தியாச்சு. கையை உயர்த்தின பிறகு என்ன பண்றது? வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கையை உயர்த்தி எங்காவது ஒரு இடத்துல வைக்கணும். சில பேர் இப்படி வைக்குவாங்க, பார்க்குறோமா இல்லையா? இப்படி சில பேர் வைப்பாங்க, சில பேர் இப்படி வைக்கிறோம், சில பேர் இப்படி வைப்பாங்க, சில பேர் இப்படி வைப்பாங்க, பல மாதிரிலாம் வைக்கிறாங்க, இப்படிலாம் வைக்கிறாங்க. சில பேர் இப்படி இப்படி சைஸ் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வளையம் போட்டு இப்படிலாம் வைக்கிறாங்க. பல மாதிரியா பெரிய ஒரு கஷ்டம் எடுத்துக்கிட்டு வைக்கிறாங்க. இது எப்படி தான் வைக்கிறது? இந்த கையை, இந்த உயர்த்தின கையை எப்படி வைக்கிறது என்றால், இந்த கையை வைக்கிறது சம்பந்தமா 2 விதமான செய்திகள் வருது. கையை எங்க வைக்கிறது என்பதுல 2 விதமான செய்திகள் வருதுங்க. இந்த 2 விதமான செய்தி இல்லாம உள்ள சமாச்சாரங்கள் நம்ம நடைமுறையில் இருக்குது. உதாரணமா இப்படி வைக்கிறாங்க சில பேர், பார்க்கறோமா இல்லையா? இப்படி ஒரு சைஸ்ல சும்மா இயல்பா இல்லாம இடது பக்கத்துல கொண்டு இப்படி கையை வச்சு இப்படி நீட்டிட்டு இருக்க தொழுவும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஷாஃபி பள்ளியில சாதாரணமா பார்க்கலாம். இப்படி வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லைங்க. இப்படி வைக்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாகவோ அல்ல சஹாபாக்கள் செஞ்சதாகவோ அல்லது ஷாஃபி இமாமே இப்படி சொன்னதாகவோ இல்லை. ஷாஃபி இமாமும் கூட நெஞ்சில வைக்கணும்னு தான் சொல்றாங்க. ஷாஃபி மதம்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஷாஃபி இமாமும் இப்படி சொல்லல, இப்படி கொண்டே வச்சுக்கன்னு சொல்லல. இப்படி வைக்கிறது பல ஹதீஸ்களுக்கு மாற்றம் செய்யற மாதிரி ஒரு வேலை உண்டாக்குது. எப்படி? நீங்க சஃப்ல நிற்கும் பொழுது நெருங்கி நில்லுங்கள் என்பது ஹதீஸுங்க. இப்படி இருந்தா நெருங்கி நிக்கலுமா? இவன் 2 ஆள் எடுத்து அடிச்சுக்கிறான. இப்படி நிற்கும் பொழுது இவன் கைக்கு அப்புறம் தான் இன்னொருத்த நிக்கணும்.
அப்ப இவ்வளவு கேப் உண்டாது பாருங்க. நெருங்கி நில்லுங்கிற ஹதீஸுக்கு முதல்ல மாத்தம் இப்படி செய்யறது சபையில் நிற்கும் போது. அப்ப இது இயற்கைக்கு மாத்தமா செயற்கையான முறையில் வேணும்டே போய் இப்படி இடிச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள இடிக்கிற மாதிரி நிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க. இது ஆதாரமற்ற செய்தி. இன்னொன்னு என்ன, தொப்புள கீழே கட்டுறது இப்படி இப்படி கட்டுறாங்கல்ல சில பேர், இப்படி சில பேர் கட்டுறாங்க. இதுக்கு சில ஹதீஸுகள் இருக்குது. இதுக்கு என்ன செய்யுது, சில ஹதீஸ் இருக்குது. நெஞ்சில வச்சாங்க என்று சொல்லி சில ஹதீஸுகள் இருக்குது. இந்த ரெண்டு செய்திகள்லையும் எந்த செய்தி ஆதாரமா உள்ள செய்தி அதை நம்ம பார்க்கணும். ரெண்டு விதமான செய்தி வருமானால் அந்த ரெண்டு செய்தியில நம்பகமான செய்தி எது அப்படிங்கறத பார்க்கணும். நம்பகமான செய்தி எதுன்னு முடிவு செய்யறது எப்படிங்கிறத நாளைக்கு ஹதீஸ்களின் பாகுபாடுகள் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க கமாலுதீன் மதனிக்கு, அவர் அழகா அதை சொல்லுவாரு. இப்ப நம்ம சுருக்கமா நான் சொல்லி போடுறேன். இந்த ஒரு செய்தி அறிவிக்கக்கூடியதுல ஒரு மோசமான பொய்யர் இடம் பெறாரு. அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஆசாமி என்னவா இருக்காரு, பொய்யரா இருக்காரு. இன்னொரு செய்தியை சொல்லக்கூடிய அவ்வளவு பேருமே உண்மை சொல்றவங்களா இருக்கிறாங்க. இப்ப நம்ம எதை எடுத்துக்கிறேன், உண்மை சொல்றவங்க தானே எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, தொப்புளு கீழே கைய வைக்கிறது இருக்கா இல்லையா, அந்த தொப்புளு கீழே கைய வைக்கிற சம்பந்தமா உள்ள ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக இருக்கிறது. மின சுன்னத்தி ஃபி ஸலாத்தி வலுல் அக்குஃபி அலல் அக்குஃபி தஹ்த ஸுர்ரா, தொழுகையில உள்ள சுன்னத்தில் உள்ளதாகும் கைகள் மீது வைக்க வேண்டும், தொப்புளுக்கு கீழே வைக்க வேண்டும், தொப்புளுக்கு கீழே வைப்பதுதான் சுன்னத்தாகும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அஹ்மது நூலிலையும் அபூதாவுதுங்கிற நூலிலையும் இடம் பெற்றிருக்கிறதுங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹ்துல் அக்குஃபி அலல் அக்குஃபி ஃபி ஸலாத்தி தஹ்த ஸுர்ரா, அதாவது தொழுகையிலே தொப்புளுக்கு கீழே ஒரு கையால் ஒரு கையை பிடித்துக் கொள்ள வேண்டும், தொப்புளுக்கு கீழே தான் என்ன செய்யணும் வைக்க வேண்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கு. ரெண்டு ஹதீஸ் இருக்கு. எதுக்கு, தொப்புளுக்கு கீழே கையை வைக்கிறதுக்கு ரெண்டு ஹதீஸ் இருக்குதுங்க. சரி, இந்த ரெண்டு ஹதீஸ்லயுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னதாக அறிவிக்கிறார் இல்லையா ஒருத்தர், அவருடைய பெயரு அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் கூஃபி, கூஃபாவை சேர்ந்த, கூஃபானா ஒரு ஊர், பஸ்ரா அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், கூஃபாவை சேர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் என்பவர் இந்த ரெண்டு ஹதீஸிலையும் என்ன செய்யறாரு, இடம்பெற்றிருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னதாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னதாகவும் தெரிவிக்கக்கூடிய ஆள் யாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் கூஃபி என்பவர் இடம்பெறார். இவரை பத்தி அகமது நூல்ல அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு இல்லையா, அகமது இமாம் எந்த நூல்ல இமாம் அகமது இமாம் பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்களோ அந்த அகமது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு லைஃபுன், இந்த ஆள் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் என்பவர் ரொம்ப பலவீனமானவர், கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. இமாம் நவவி அவர்கள் லைஃபுன் பில் இத்திஃபாக், எல்லாரும் யோகவித்து இந்த ஆள் சரியில்லாத ஆள்னு சொல்லியிருக்கிறாங்க. யார, அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் கூஃபி என்பவரை எல்லா ஹதீஸ் கலையுடைய மேதைகளும் அவர் ஆராய்ச்சி பார்த்து அவர் சரியான நினைவாற்றல் உள்ளவர் இல்ல, சரியான முறையில் சொல்லக்கூடியவர் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன சொந்த கைச்சரக்கையும் சேர்த்துக்கிற கூடியவர் என்றெல்லாம் அவரை பத்தி விமர்சிச்சிருக்கிறாங்க. இதை அஹ்மது இமாமும் சொல்லிவிட்டாங்க, அபூதாவுதும் சொல்லிவிட்டாங்க. அபூதாவுதுல அந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு இல்லையா, அபூதாவுதுலயும் அஹ்மதுலயும் தான் அந்த ரெண்டு ஹதீஸ் இடம் பெறுது. அபூதாவுது இமாமும் இவர் சரியான ஆள் இல்லைன்ட்டாங்க, அஹ்மது இமாமும் இந்த ஆள் சரியான ஆள் இல்லைன்ட்டாங்க. அப்ப எந்த ரெண்டு கிதாபுல இது இடம் பெற்றிருக்கிறதோ அந்த ரெண்டு கிதாபுடைய ஆசிரியர்களுமே இந்த தகவல் என்ன இல்ல, சரியான தகவல் இல்லைன்னு முடிவு செஞ்ச, வேற ஆளுக்கு கூட சொல்லல. எந்த முஸ்னத் அஹ்மதுல இடம் பெற்றிருக்கிறதோ அந்த அஹ்மது இமாமே சொல்லி போடுறாங்க, எந்த அபூதாவுல இது இடம் பெற்றிருக்கிறதோ அவங்களே சொல்லி போடுறாங்க இது சரியான செய்தி இல்ல, ஆதாரபூர்வமான செய்தி இல்ல. புகாரி இமாமும் லைஃப்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, வேற எங்க தான் வைக்கிறது அப்படின்னு கேட்டா, வாயில் இப்னு ஹுஜர் என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், ஸல்லைத்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதிருக்கிறேன். ஃபவலா யதஹுல் யும்னா அலா யதிஹில் யுஸ்ரா அலா யதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலக்கரத்தை இடக்கரத்தின் மீது வைப்பார்கள், வலது கரத்தை இடது கரத்தின் மீது வைத்து அது எங்க வைப்பார்கள், நெஞ்சில் வைப்பார்கள். எங்கதான் வைக்கணும், நெஞ்சில் வைப்பார்கள் என்று, நெஞ்சில் வைப்பார்கள் என்று இப்னு ஹுஸைமா அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள்.
இதுல வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள். யாருமே பொய் சொன்னவங்க என்றோ நினைவு குறைஞ்சவங்க என்றோ சொல்லப்படக்கூடிய ஆட்கள் இல்ல. அப்ப நம்பிக்கையான அறிவிப்பு இதுதான், நெஞ்சில வைக்கிறதுங்கிறான். அப்ப கைகளை தக்பீர் கட்டி கையை உயர்த்தின உடனே கைகளை எங்க வைக்கணும்? நெஞ்சில வைக்கணும், நெஞ்சில வைக்கணும். அப்ப நெஞ்சில வைக்கணுங்கிற அறிவிக்கிறது வாயில் இப்னு ஹுஜர் நூல் இப்னு ஹுசைமா அவங்களுடைய சரியான நூல்ல இடம் பெற்றிருக்கிறது. இதுல இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வைக்கிறது இடது கையை கொண்டே வலது கையில வைக்க கூடாது. எதுதான் வைக்கணும்? வலது கையை தான் இடது கையில வைக்கணும். அதுக்கு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சின் மீது இடது கையை வைத்து அதன் மீது வலது கையை வைப்பார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல அறிவிப்பு இருக்கிறதுனால இடது கையை நெஞ்சில வச்சு அதுக்கு மேல என்ன செய்யணும்? வலது கை வைக்கணும். இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்கணும். இதுதானா? சரி சரி. அடுத்து இந்த கையை வச்சிருவோம் இல்லையா, வலது கைய இடது கையில வைக்கணும். வலது கையை இடது கையில வைக்கணும் சொன்னா எப்படி வைக்கிறது? இப்படி வைக்கிறதா, இப்படி வைக்கிறதா? இது வைக்கிறதானே, இது இடது கை, இது வலது கை. இந்த வலது கை இடது கையில இப்படி வச்சாலும் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம், இப்படி வச்சாலும் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம். இப்படி வச்சாலும் வச்சுக்கிறேன். இப்படி ஓரத்தில் கொண்டு வைக்கிறதா, நடுவில் வைக்கிறதா, அல்லது இப்படி வைக்கிறதா? எப்படி வைக்கிறது? நெஞ்சில வைக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இடது கையில கொண்டு போய் எதை வைக்கணும்? வலது கையை வைக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த வலது கையை இடது கையில எப்படி வைக்கிறது என்றால் அதுக்கும் ஹதீஸ்ல தெளிவா இருக்குங்க. ஒண்ணு விடல, எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாங்க சஹாபாக்கள், ஒண்ணு விடல. ரசூலுல்லாஹி கவனிச்சு, அதாவது அதே வாயில் இப்னு ஹுஜர் என்ற நபித்தோழர் தான் அறிவிக்கிறாங்க. இது நசையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸுங்க. இதுல இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது கையை வைக்குவாங்களா இல்லையா நெஞ்சில? அத 3 விதமாக வைத்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். 3 விதமாக என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்திருக்கிறார்கள். அது என்ன 3 விதம் என்று கேட்டால், வலா யதஹுல் யும்னா, தன்னுடைய வலது கரத்தை அலா கஃபிஹில் யுஸ்ரா, இடது கரத்தினுடைய கஃபுண்டா இதுக்கு சொல்றதுங்க. இதுதான் கஃபு. கஃபுண்டா கையில இந்த இடத்துல இந்த இடத்துல வரைக்குள்ள இருக்குல்ல, இதுக்கு தான் கஃபுங்கிறது. கஃபுன்னு அரபில சொல்றது. இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? புறங்கைன்னு சொல்லுவோம் நம்ம, சரிதானா? அப்புறம் மணிக்கட்டு இது, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் புறங்கை, சரிதானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கையை புறங்கையில கொண்டே வச்சிருக்கிறாங்க. புறங்கை இருக்கா இல்லையா? புறங்கையில கொண்டே வைத்திருக்கவும் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு முறை. இன்னொரு முறை என்ன? ஒரு ருசுகி, இந்த கையை கொண்டு போய் மணிக்கட்டுகளை கொஞ்சம் தள்ளி மணிக்கட்டுல வைத்திருக்கவும் பார்த்திருக்கிறேன். அது ஒரு இது. இன்னொன்னு ஒரு சாயிது. சாயிது என்று சொன்னால் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள கை, இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் என்ன? சாயிது என்று சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்றது நம்ம தமிழ்ல? முழங்கைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஜான் இருக்குல்ல, அந்த முழங்கை, இதான் ஒரு முழங்கை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை இந்த கையினுடைய புறங்கையில கொண்டே வைத்து இருக்கிறார்கள். கொஞ்சம் தள்ளி மணிக்கட்டிலையும் வச்சிருக்கிறார்கள், இந்த முழங்கையிலையும் வச்சிருக்கிறார். முழங்கைன்னா இது வரைக்கும் உள்ள இடம், என்ன வச்சுக்கலாம், இப்படி வச்சுதான் சரிதான் வைத்திருக்கிறார்கள். ஆக 3 விதமாகவும் வைத்திருக்க நான் பார்த்திருக்கிறேன் என்று வாயில் இப்னு ஹுஜர் என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி நசைங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. சரி, கையை வைக்கிறோம்ல, அதுக்கு இல்ல, முழங்கையை கொண்டு இப்படி பிடிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு ஆதாரம் இல்லைங்க. இப்படி பிடிக்கிறாங்களா இல்லையா? இப்படி சில பேர், இதுக்கு ஆதாரம் கிடையாது. நெஞ்சில வைக்கிறது அடிபட்டு போயிருது. நம்ம எங்க கையை வைக்கணும்? நெஞ்சில வச்சுக்கிட்டு தான் மற்ற இடத்த பிடிக்க பார்க்கணும். நமக்கு முதல் பாயிண்ட் கை எங்க இருக்கணும்? நெஞ்சில இருக்கும் பொழுதே இப்படி இப்படி தள்ளிக்கலாமே தவிர நெஞ்ச விட்டு நெஞ்ச கூட கையை இப்படி வந்து நீங்க இப்படி வச்சுக்கிட்டா இப்படி சில பேர் கட்டுறாங்க. நம்ம ஆட்களை நம்ம பாக்குற பள்ளியாசல்ல இப்படி இப்படி கட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்ப என்ன செஞ்சிடறாங்க? இப்படி கட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது தொலைக்குள்ள தக்பீர் இல்லைங்க. இப்படி கட்டுனா இது என்ன இல்ல, கை நெஞ்சில இருக்கா? நெஞ்சில இல்ல, வயிற்றுக்கு வந்துருச்ச கை. அவன் நெஞ்சில கட்டணும்னு தான் நமக்கு இருக்க தவிர வயிற்றுல கட்டுமாறு வரல. அதனால வைக்கிறதா நெஞ்சில வச்சுக்கிறங்க, இப்படி வச்சுக்கிறங்க, இப்படி வச்சுக்கிறங்க, இப்படி வச்சுக்கிறோம், தள்ளிக்கிறங்க, இவ்வளவுதான். இந்த கையில உள்ள தூரத்துக்குள்ள வச்சுக்கலாம். இது ஒரு கணக்கு நிர்ணயிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சில வைத்து இப்படி வைத்துக் கொள்ளலாம், இப்படி வைத்துக் கொள்ளலாம், இப்படி வைத்துக் கொள்ளலாம், இவ்வளவுதான். இப்படித்தான் முறை இருக்கு. சரி, இப்படி வைக்கத்தான் வேணுமா, பிடிச்சுக்கணுமா? கையை வைக்கிறவங்க கையை வையணும்னு அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்க கூடாதுல்ல. வையன்னா எப்படி வேணாலும் வைக்க. சில பேர் நீங்க பாப்பீங்க, இப்படி கட்டுவாங்க, இப்படி கட்டுவாங்க, சில பேர் இப்படி கட்டிருப்பாங்க, சில பேர் இப்படி கட்டிருப்பாங்க, இப்படிலாம் கட்டுறாங்கல்ல. அப்ப எந்த முறையில இப்படி பிடிக்கணுமா? கையை வைக்கிறதுங்கிறத இப்படி பிடிக்கணுமா, அல்ல இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கணுமா, இப்படி வைக்கணுமா, எப்படி வைக்கிறது என்று கேட்டால் அதுக்கு ஹதீஸ்ல இருக்கு பாருங்க.
ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான காயிமன் ஃபி ஸலாத்தி கபல பி யமீனிஹி அலா ஷிமாலிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிற்கும் பொழுது தன்னுடைய வலக்கரத்தால் இடக்கரத்தை பிடித்துக் கொள்வார்கள். இப்படி வைக்காம பிடிச்சுக்கிறது தானே, பிடிக்கிறதா உங்களுக்கு வழங்குதுல, இப்படி பிடிச்சுக்கிறது, இப்படி பிடிச்சு கொள்வார்கள் நின்றுக்கிறாங்க. இது எங்க இருக்கு? வாயில் இப்னு ஹுஜர் என்ற நபித்தோழர் அறிவிக்க நசைங்கிற கிதாபுல இடம்பெற்றிருக்குது இது. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஆனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகத் வலாத்து ஷிமாலி அலா யமீனி பிஸ்ஸலா. நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வலது கைக்கு மேல இடது கையை வைத்து தொழுது கொண்டிருந்தேன். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு வந்து ஃபஅகத பி யமீனி, என்னுடைய வலது கையை பிடிச்சி ஃபவலா அலா ஷிமாலி, என்னுடைய இடது கையை நீச்சு வைத்தார்கள். பிடிக்க சொல்லல, அப்ப வைக்கவும் செய்து கொள்ளலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செஞ்சு காட்டிருக்கிறாங்க. எப்படி பிடித்து செய்து காட்டிருக்கிறார்கள். பிடிக்காம சும்மா இப்படி வச்சுக்கிட்டாலும் சரிதான். அப்ப வைத்துக் கொள்வதுங்கிற ஹதீஸ் நசையில தான் இருக்குது. இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. அப்ப தக்பீர் கட்டி கையை இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. நெஞ்சில கையை வைக்கணும். அதை அப்படி பிடிச்சிக்கிறா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம், அல்லது சும்மா இப்படி வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். பிடிக்கிறதுனா அப்படி பிடிக்கணுங்க, வைக்கிறதுனா வைக்கிறது. வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு ரெண்டுக்கு. அப்ப பிடித்துக் கொள்ளவும் செய்யலாம், வைத்துக் கொள்ளவும் செய்யலாம். ரெண்டுமே நசைங்கிற ஹதீஸ் நூல்ல இடம் பெற்றிருக்கிறது. இதாங்க தக்பீர் கட்டுற முறை. தக்பீர் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப ஒரு நேரத்துக்கு நீங்க நினைக்கிறீங்க ஒரு நேரத்துக்கு சொன்னா எப்படி டைம் இது சொல்றதுக்கு ஒரு நேரமா நீங்க நினைச்சிருப்பீங்க. தக்பீர் சொல்றதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிருக்கு தக்பீர் சொல்றதுல மட்டும். அதுக்குதான் சொன்னா ருக்கோட முடிஞ்சு போயிரும் எல்லாம் விளங்கி செஞ்சா. அதுவும் நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஒவ்வொன்றுக்கு 7-10 ஹதீஸ்கள் நிறைய இருக்கும் ஆதாரமா. நிறைய ஹதீஸ்னா ஒண்ணு தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகுது, எல்லாத்தையும் தேவையில்லைன்னு. அதனால என்ன செய்யலாம்? தக்பீர் கட்டி பிடிச்சிக்கிறோம், நெஞ்சில வைக்கணும், கையை பிடித்துக்கிறவும் செய்யலாம், அல்ல சும்மா வைத்துக் கொள்ளவும் செய்யலாம். சரி, அதுல தக்பீர் கட்டின பிறகு கட்டியாச்சு. என்ன செய்யறது? ஓதுறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தலை இருக்குல்ல, தலைதான பிரதானமான உறுப்பு. இந்த தலையை என்ன செய்யறது? இப்படி பாகத்துட்டு இருக்கலாமா? இப்படி சில பேரு பல மாதிரி இருக்காங்களா இல்லையா? இப்படி சில பேரு இப்படிலாம் இருக்கிறாங்க, பல மாதிரி இருக்கிறாங்க. இது எப்படி தலையை எப்படி வச்சுக்கிறது? பார்வை, நம்முடைய பார்வை எங்க இருக்கணும்? தக்பீரை கட்டியாச்சு, நம்முடைய பார்வை எங்க இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்கு தெளிவாகவே நமக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலங்கள்ல தொழும் பொழுது தக்பீர் கட்டிக்குவாங்க. தக்பீர் கட்டி இப்படி வானத்தை பார்த்துட்டு தொழுவாங்க ஆரம்ப காலத்துலங்க. இது அல்லாஹ் கண்டிச்சுட்டான். ஆரம்ப காலத்துல தக்பீர் கட்டி என்ன செய்வாங்க? இப்படியே மேல பார்த்துக்கிட்டு தொழுதுட்டு இருப்பாங்க, வானத்தை நோக்கியவர்களாக. அதாவது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ரஃபா பஸரஹு இல ஸமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துபவர்களாக இருந்தார்கள். ஃபனஸலத் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தங்களுடைய தொழுகையிலே அடக்க ஒடுக்கமாக இருக்கின்ற மூமின்கள் தான் வெற்றி அடைந்தார்கள் என்று ஆயத்து இறங்கியவுடனே தன்னுடைய தலையை தாழ்த்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது அடக்க ஒடுக்கத்துக்கு மாற்றம்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க நமக்கு. அடக்க ஒடுக்கமாக தொழுபவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் ஒரு ஆயத்து இருக்குங்க. சூரத்துல் மூமினூன் என்ற சூராவுடைய முதல் ஆயத்தே அதான். கத் அஃப்லஹ என்ற ஜுஸு ஆரம்பிக்கும். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ, அந்த சூராவுடைய முதல் ஆயத்து. அந்த ஆயத்தில் இறங்கி என்ன சொல்லுது அந்த ஆயத்து? யார் தொழுகையில அடக்க ஒடுக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிற ஆயத்து இறங்கின உடனே என்ன செஞ்சிட்டாங்க? உயர்த்திக்கிட்டு இருந்த தலையை தாழ்த்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஹாக்கிம்ங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது மாத்திரம் இல்ல, தெளிவா தடை வேற இருக்குது. வானத்தை நோக்கி இப்படி உயர்த்துற தொழும் பொழுது நம்ம தலையை வானத்தை நோக்கி உயர்த்திருக்கு கடுமையான தடை வேற இருக்கிறது. என்ன தடை? அன் அபீ ஹுரைரா அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا ينتهين اقوام يرفعون ابصارهم الى السماء في الصلاه. தொழுகையிலே தங்கள் பார்வைகளை வானை நோக்கி உயர்த்துகிறார்களே அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் அந்த காரியத்திலிருந்து தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் எச்சரிக்கை செய்ததாக அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மது, முஸ்லிம், நஸஈ ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது.
அப்ப பார்வையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உயர்த்தினாங்க, பிறகு மாத்திக்கிட்டாங்க, உயர்த்தற நிப்பாட்டிக்கிட்டாங்க. நமக்கு என்ன உத்தரவு போட்டாங்க? உயர்த்தல் ஆகாது, வானத்தை நோக்கி தலைய உயர்த்தல் ஆகாது என்று கட்டளை போட்டாங்க. அதனால பார்வையை உயர்த்தி கொள்ளக்கூடாது, தாழ்த்தி கொள்ளணுங்க. தாழ்த்தி கொண்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, ஓதுறது ஆரம்பிக்குது. தக்பீர் கட்டிட்டோம், அவரை தாழ்த்திக்கிட்டோம், அது என்ன தக்பீர் கட்டிட்டு ஓதுறது ஆரம்பிக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல நல்லா கவனிக்க தான் தொழுகை ஆரம்பிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டின உடனே கொஞ்ச நேரம் சும்மா இருப்பார்கள். தக்பீர் கட்டி செய்வாங்க, சும்மா கொஞ்ச நேரம் சுக்கூத் மௌனமாக இருப்பார்கள். இருக்கும் பொழுது அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, ஓத ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத ஆரம்பிப்பாங்க. அப்ப அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்க கொஞ்ச நேரம் தக்பீர் கட்டி சும்மா நிக்கிறீங்களே, அந்த நேரத்தில் என்ன ஓதுறீங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா தக்பீர் கட்டிட்டு நம்ம அந்த வஜ்ஜகத்தை இதெல்லாம் ஓதுறமே, இதெல்லாம் சத்தம் போட்டு ஓதுறது இல்லை தானே, இதெல்லாம் வாய்க்குள்ள ஓதிக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டி விட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யறாங்க, இமாமா நிற்கும் போது மற்றவங்களுக்கு கேட்காத முறையில் என்னமோ ஓதுறாங்க. ஓதுறத பார்த்துட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, தொழுதெல்லாம் முடிச்ச பிறகு கேட்கறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களே, அதுல என்ன நீங்க ஓதுறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு எப்படி பைன ஃபகுல்து பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் பைன தக்பீர் மா கிராத்துக பைன தக்பீர் வல் கிராத்திற்கும் தக்பீருக்கும் மத்தியில நீங்கள் என்னத்தை ஓதுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே கால சொன்னார்கள், அகூலு அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இந்த பின்ன ஒரு துவா, இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவேன் என்று சொல்கிறார்கள். இந்த துவா எழுதுறவங்க எழுதிக்கலாம், எழுதி போறாங்க. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பெருசாக எழுதுறாங்க. எடுத்து வாங்கடா, அதான் அவளுங்களே எடுத்து தமிழ்ல எழுதணுமா? சரி, தமிழ்ல தான் சொல்றேன், உச்சரிப்புக்காக தான் இருக்குது. தமிழ்ல தான் ரெக்கார்ட் ஆகுதுல ஆடியோவில். தமிழ்ல சொல்லிடுவோம், அதை வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம். இது அரபி தேவையில்லவங்க அரபி எழுதிக்கலாம் பார்த்து. அதாவது அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க தக்பீர் கட்டிட்டு கிராத் ஓதுறதுக்கு இடையில கொஞ்ச நேரம் மௌனமா நிக்கிறீங்களே, அந்த இடத்துல என்ன ஓதுறீங்க என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனசி அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில் மாயி வஸ் ஸல்ஜி வல் பரத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில இருக்குது. இது போக இன்னொரு விதமான வார்த்தை ஒன்னு எழுதிப்பட்டா போதும், இதேதான், இதுல சின்ன ஒரு மாற்றம். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய. இங்க மினல் ஹதாயான்னு இருக்கு இல்லையா, மினல் ஹதாயான்னு அந்த இடத்துல மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில் மின் ஹதாயாய இருக்குது. இங்க அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய மின் இல்லாம இருக்குது. அது வித்தியாசத்தோட வேற ஒரு அறிவிப்புல இடம்பெற்றிருக்கு. அது ரெண்டு விதமா ஓதிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் வேணுமா? அர்த்தம் வேணும். அல்லாஹும்ம இறைவா, பாயித் பைனி வ பைன ஹதாயாய, எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கு மத்தியிலே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. எவ்வளவு தூரம்? கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே, மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே உள்ள தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. எனக்கும் பாவத்துக்கு மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கிழக்கு மேற்கு தூரத்தை யாராவது கணக்கிட முடியுமா? மேற்கு அது வாட்டுக்கு மேற்கு தான், கிழக்கு அது வாட்டு கிழக்கு தான். கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில உள்ள தூரத்தை எப்படி கணக்கிட முடியாதோ அவ்வளவு தூரத்தை எனக்கும் பாவத்துக்கு மத்தியில ஏற்படுத்திரு. பாவத்தின் பக்கம் நெருங்காமலேயே என்னை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, என்னுடைய ஏற்கனவே செஞ்சிருப்போம்ல, இனிமே தவறு வராம தூய்மையாக்கணும். இதுக்கு முந்தி செஞ்சது அதை மன்னிக்கணும் இல்லையா, அதுக்கும் கேட்கிறாங்க. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, என்னுடைய தவறுகளை எல்லாம் நீ கழுகி சுத்தப்படுத்துவாயாக. எது மாதிரி கழுகி சுத்தப்படுத்துவாயாக? கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ்,
அழுக்குகளை விட்டு வெண்மையான ஆடைகள் எப்படி சுத்தம் செய்யப்படுமோ அந்த மாதிரி சுத்தம் செய்யணும். கலர் ஆடைய அவ்வளவு ரிஸ்க் கொடுத்து நம்ம சுத்தம் பண்ண மாட்டோம். ஏன்? பல அழுக்குகள் வெளியே தெரியாது. பல அழுக்குகள் வெளியே சோப் போடுவோம், அலசுவோம், தீ காய போட்டுருவோம். அதுல உள்ள சின்ன சின்ன கரைகளை எல்லாம் தேடி பார்த்து சுத்தம் பண்ண மாட்டோம். ஏன்? தெரியாது, மக்களுக்கு தெரியாது. வெள்ளை ஆடையா இருந்தா சின்ன கரை இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியுமே, அதை கொஞ்சம் நல்லா சுத்தம் படுத்துவோம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க, வெண்மையான ஆடை எப்படி சுத்தம் செய்யப்படுமோ அழுக்குப்படாமல் அழுக்கை விட்டும், அந்த மாதிரி நாங்கள் செய்த தவறுகளை என்ன செய்வாயாக? சுத்தம் செய்வாயாக. அல்லாஹும் மகசில் ஹதாயாய பில் மாயி வஸ் சல்ஜி வல் பரத். கழுகுவதற்குரிய பொருட்கள்ல 3 விதமான பொருள் இருக்குங்க. தண்ணீர், அது சுத்தமான பொருள் இல்லையா? அதுக்கப்புறமேலே தண்ணி உறைஞ்சு போய் பனிப்பிரதேசங்கள்ல இருக்குமே பனிக்கட்டி, இது தண்ணியை விட இன்னும் கொஞ்சம் சுத்தமானது. தண்ணீராவது என்ன செய்யும்? மணல்ல ஓடி ஈடி வந்து அதுல தண்ணீர்ல என்ன செய்யும்? அழுக்குகள்லாம் இருக்குங்க. பனி என்பதில் என்ன செய்யாது? தரையில ஓடுறது இல்லையே. பனி அப்படி மலை பிரதேசங்கள்ல பனி பெய்யும், பெய்ய பெய்ய என்ன செய்யும்? வாட்டு கட்டி கட்டியா ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிரும். அதுல என்ன இருக்கல, சுத்தமா அழுக்குகளுக்கு இடம் இல்லை. இது பனி கட்டிங்க. இன்னொன்னு இருக்கு, இதை விட சுத்தமானது, கட்டியாகவே மழை பெஞ்சிருது. இந்த பனியிலையாவது கிருமிகள்லாம் இருக்கிறதுக்கு உள்ள சான்ஸுகள் இருக்குது. ஆலங்கட்டி மழை பார்த்துருக்கீங்கல்ல, ஆலங்கட்டி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்யறாங்க? அழகான இலக்கிய உவமை. ரசூலுல்லாஹ் மாதிரி இந்த அரபி இலக்கியத்துல உவமையா உதாரணமா யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. சொல்றாங்க, என்னுடைய தவறுகளை தண்ணீரால கழுவாயாக. முதல்ல தண்ணீர்ல கழுவுனா கூட தண்ணீர்ல கொஞ்சம் அழுக்கு இருக்குமே, அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கு பிறகு எதை கொண்டு கழுவு? பனிக்கட்டி இருக்கே இல்லையா? பனிக்கட்டியில போட்டு கழுவுனா அந்த தண்ணீர்ல மண்ணுல ஓடி வந்ததுனால உள்ள தண்ணீர்ல உள்ள கலர் மாற்றம் அதுகள் எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும். இந்த ஆலங்கட்டி இருக்க கட்டியாகவே மழை வாரி பெய்கிறது, அதுல இந்த கிருமிகள் கூட இருக்காதுங்க. அதை அப்படியே எடுத்து வச்சு பானையில போட்டு அப்படியே தண்ணி ஆக்குனா அந்த தண்ணியில ஒரு கழுவுனா அந்த துணி எப்படிங்க இருக்கும்? சுத்தம், அழுக்குகளுக்கு கிருமிகளும் எல்லாம் விட பியூரா போயிரும் இல்லையா? அந்த மாதிரி கேட்கிறாங்க. அல்லாஹும் மகசில் ஹதாயாய பில் மாயி வஸ் சல்ஜி வல் பரத். என்னுடைய தவறுகளை தண்ணீரால் கழுகி, அப்புறம் பனிக்கட்டியால் கழுகி, அப்புறமேலே ஆலங்கட்டி தான் வழங்குற ஊர்ல ஆலங்கட்டி தான் சொல்லுவீங்க, ஆலங்கட்டி மலை, ஆலங்கட்டியால போட்டு கழுகிடுவாயாகங்கிறாங்க. அப்ப இந்த 3ஐயும் போட்டு கழுகினால் ஒரு வெள்ளை துணி எப்படி பியூர் ஆகுமோ அந்த மாதிரி பாவத்தினுடைய சுவடு கூட என்னிடத்துல இல்லாம நினைஞ்சிரு தூய்மைப்படுத்துவாயாக. தொழுகை நோக்கமே அதானங்க, தக்வாவை ஏற்படுத்தி நம்ம தூய்மை ஆகணுங்கிறதான் நோக்கம். அந்த ஆரம்பமே அப்படி ஆரம்பிச்சு தொழுகை துவா. என்ன அழகான துவா தெரியுமா? இந்த துவாவை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஓதி இருக்கிறாங்க. இந்த துவாவை யாராவது ஓத நீங்க பாத்திருக்கீங்களா? ஓதுறது இல்ல. தக்பீர் கட்டணும் ஓதுறாங்களா? ஓதுறத காமிச்சுட்டாங்க. இவ்வளவு அழகான துவா, இவ்வளவு அர்த்தமுள்ள துவா, இந்த துவா ஓதிக்கணும். இதை ஓதுறதுக்காக வேண்டி இன்னொரு தொழுகையில தக்பீர் கட்டின உடனே ஓதிய துவா. சரி, இது மாத்திரம் தான் இருக்கா? இல்ல, இன்னும் சிலது இருக்குங்க. இது எதுல இருக்குன்னு கேக்குறீங்களா? நூல். இது வந்துங்க சஹீஹுல் புகாரியில இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது போக சின்ன மாற்றத்தோட புகாரி, முஸ்லிமு, அபூ தாவூது, நசஈ, இப்னு மாஜா ஆகிய நூல்கள்ல இடம் பெற்றிருக்கு. இது ஒரு அறிவிப்பு. இது மாத்திரம் தான் ஓதணும் இல்ல. அசர் எத்தனைங்க? அசர் 4 தான். 3:45 முடிக்கணும் இல்லையா? சரி, இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஃப்தஹ ஸலாத்த, தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கும் பொழுது கப்பர தக்பீர் சொல்லி சும்மா கால பிறகு சொல்வார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச துவா தான் இது. போர்டு சரியில்லை சொல்லிடுவோம். சரி, இதுல இன்னொரு சொல்றாங்க, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன். சில அறிவிப்புகள்ல முஸ்லிம்ங்கிறது சேர்ந்து வந்திருக்கு, அதான் பிராக்கெட்ல போட்டிருக்கிறேன். ஹனீஃபன் வமான மினல் முஷ்ரிக்கின்னு போய்க்கலாம், முஸ்லிம்ங்கிறத சேர்த்துனாலும் போதிக்கலாம். ஹனீஃபன் வமான மினல் முஷ்ரிக்கீன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு
وبذلك أمرت وأنا من المسلمين. இவ்வளவு வரைக்கும் நம்ம ஆண்டு பழக்கம் ஓதுவாங்க சில பேர். இவ்வளவு வரைக்கும் ஓதுறதுக்கு ஆதாரம் இல்லைங்க. அதை தொடர்ந்து அல்லாஹும்ம அன்சல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக. இதான் வஜ்ஜகத்துங்கிறது. வஜ்ஜகத்து ஓதுற ஆளுக்கு இதையும் ஓதலாம். இப்ப நம்ம ஓதுன ஏற்கனவே சொன்ன அல்லாஹும்ம